மாசி மாதம் உத்திராட நட்சத்திரம். சுவாமி தொட்டையாச்சாரியருடைய அவதார திருநட்சத்திரம். சோழசம்மபுரத்தில் பக்தோச்சிதன் எனும் தக்கான் பெருமாள் அவரை ஸ்தாபித்து கொடுத்த ஆச்சாரியர்தான் ஸ்ரீனிவாச மகாகுரு, மகாரியர், மகாச்சாரியர் என்றெல்லாம் பட்டங்கள் பெற்ற சுவாமி தொட்டையாச்சாரியர். வாதூல குலத்தை அவதரித்தவர். முதலியாண்டானுடைய திருவம்சத்தில் 12வது தலைமுறையில் அவதரித்தவரே சுவாமி தொட்டையாச்சாரியர். முதலியாண்டான் திருவம்சத்தவர்களுக்கு கந்தாடையார்கள் எனும் பட்டப்பெயர் உண்டு. ஸ்ரீனிவாச மகாகுரு என்னே இவருக்கு திருநாமம். 1543 ஆண்டு மாசி மாசம் உத்திராட நட்சத்திரத்தில் அவதரித்தார். சர்வசித்தி திரையோதசியாம் லக்னே வேத பிரதாஹ்வயே ஜாதம் கும்போத்தராஷாடே மகாகுரும் அகம் பஜே என்று அவருடைய அவதார தனியன். சுபகிருது வருஷத்தில் மாசி மாசத்தில் கிருஷ்ணபக்ஷத்தில் திரையோதசி திதியும் உத்திராட நட்சத்திரமும் பெற்ற வியாழக்கிழமையில் அவதரித்தார். சண்டமாருத வேதாந்த விஜயாதி ஸ்வசூக்திபிகி வேதாந்த ரக்ஷகாயாஸ்து மகாச்சாரியாய மங்களம். வேதாந்தத்தையே ரட்சித்து கொடுத்த மகாச்சாரியருக்கு எப்போதும் பல்லாண்டு. அவர் அவதார தினமான மாசி மாசம் உத்திராடம். அவருக்கு வாழி திருநாமம் மாசி உத்திராடத்தில் வந்துதித்தான் வாழியே, மாசில் புகழ் பெரியப்பன் மகிழ்ந்தமைந்தன் வாழியே, தேசமெங்கும் பரவாதி செயம் படைத்தான் வாழியே, தரிசனத்தை உத்தரித்து தெளிவித்தான் வாழியே, ஆசில் எதிராசர் நிகரான குரு வாழியே, 5 விஷயங்களும் அருளினான் வாழியே, தூசில் வாதூலகுலம் துலங்க வந்தோன் வாழியே, தூயமகா தேசிகனார் துணைப்பதங்கள் வாழியே. சுவாமி தொட்டையாச்சாரியர் திருவடிகளுக்கு பல்லாண்டு. அவரிடத்தில் கைங்கரியத்தை ஏற்றுக்கொண்ட பக்தோச்சித பெருமான் அமிர்தபலவல்லி நாயிகா சமேத யோக நரசிம்மசுவாமி அவர்களுக்கும் பல்லாண்டு. சுவாமி தொட்டையாச்சாரியரின் திருவம்சத்தில் அவதரித்து சோழசிம்மபுரத்திலே எழுந்தருளியிருந்து இன்னைக்கும் பெருமானுக்கு நித்திய கைங்கரியம் பண்ணி வரும் ஆச்சாரிய வர்யர்களுடைய திருவடிகளுக்கும் பல்லாண்டு. அடியோமோடு நின்னோடும் பிரிவின்னி 1000 பல்லாண்டு.